ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரின் குரல். உலகத்தை படைத்தவர் நமக்குள் இருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம ஏற்றுக்கொண்டோமோ அடுத்த வினாடியே அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் வந்து வந்து போகின்ற அனுபவத்தை உடையவர் அல்ல. என்றென்றைக்குமே தேற்றரவாளனாக நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். அவருடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த சத்தியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் நமக்கு ஜெயம் கொள்ளுகின்ற வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நித்திய ஜீவன் இந்த உலகத்திலேயே நாம் வாழ்வதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஆவியானவர் வழி நடத்துகிறார். இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் நம்ம பார்த்தோம். சூழ்நிலைகளை மேற்கொள்கின்ற ஒரு வாழ்வு, நன்மை செய்ய திராணியுள்ள ஒரு வாழ்வு, ஒளி நிறைந்த ஒரு வாழ்வு, எந்த கட்டுகளுக்குள்ளும் அடிமையாகாத ஒரு வாழ்வு, நற்கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்வு. இப்பேற்பட்ட ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்விற்குள் எப்படி செல்ல முடியும் சொன்னா, விசுவாசத்தின் மூலமாக. எப்படி நாம் ரட்சிப்பை விசுவாசித்து பெற்றுக்கொண்டோமோ, கிருபையும் அவருடையது, விசுவாசமோ அவருடையது. இந்த விசுவாசம்ங்கிறது நம்பிக்கை கிடையாது. இந்த விசுவாசம்ங்கிறது உணர்ச்சி கிடையாது. இந்த விசுவாசத்தோடு அவிசுவாசம் என்ன செய்ய முடியும்? ஒட்டி கொள்ள முடியும். இந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இந்த கிருபையில் நாம் வளர வேண்டும். அனுதினமும் இந்த உறவுல நாம் என்ன செய்யணும்? வளரணும். ஒரு வளர்ச்சி வேணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த ஜெயம் கொள்ளுகிற வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, அறக்குறையாக வெற்றி பெறுகின்ற வாழ்வு இல்லை. எப்பொழுதாவது வெற்றி பெறுகின்ற ஒரு வாழ்வு இல்லை. வெற்றி என்பது நம்முடைய எப்போதாவது ஒரு அனுபவமாக இது என்ன செய்யாது? இருக்காது. கொஞ்சமாக பெறுகின்ற அனுபவம் இல்லை, குறையோடு பெறுகின்ற அனுபவம் இல்லை, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகின்ற வெற்றி. இந்த வெற்றிக்கு ஒரு குரல் உண்டு, ஒரு தொனி உண்டு. நம்ம வார்த்தைகளில் பலவித தொனி இருக்குது இல்லையா? பேசுகிற விதம். அதுபோல இந்த வெற்றிக்கும் ஒரு தொனி உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க.
நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுலையே வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அவங்க நல்லா இருக்கேன்னு சொன்னால் கூட அடுத்த கேள்வி நாம் கேட்போம், உண்மையை சொல்லு, ஏன் கஷ்டப்படுற? ஏன் அப்படி கேட்போம்? அந்த தொனி வேறு விதமாக இருக்கும். நம்ம ஒரு சில வீட்டுக்கு போவோம், சாப்பிட சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவோமா? யார் வீட்டில் சாப்பிடுவோம்? அவங்க சாப்பிட சொல்லுகின்ற தொனி சாப்பிடணும் நம்மளை என்ன செய்யும்? தோணும். எல்லார் வீட்லேயும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த தொனி அப்படி இருக்கும் இல்லையா? இது எல்லாருடைய அனுபவம். அதுபோல இந்த வெற்றிக்கும் ஒரு தொனி உண்டு. இந்த வெற்றியின் தொனி எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே இந்த வெற்றியை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம விசுவாசியாக இருந்தால் இந்த வெற்றியில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். வெற்றிக்காக நாம் போராடுகிறவர்கள் இல்லை, வெற்றியிலிருந்து போராடும்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெற்றியின் தொனி எப்படி இருக்கும்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 20:5. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. இரட்சிப்புனாலே ஒரு வெற்றி தான். வாழ்வில் மரித்து போய் தேவனற்று உலகத்தில் யாருமே இல்லாத, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல இருந்த நமக்கு ஒரு பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு, ஒரு வெற்றியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. இது ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, நாங்கள் உமது இரட்சிப்பினால் ஆர்ப்பரித்து. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? ஆர்ப்பரிக்கிற விதமா இருக்குமா? உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம். இந்த வெற்றியின் குரல், இந்த வெற்றியின் தொனி, அது ஒலிக்கின்ற விதம் ஆர்ப்பரிக்கின்ற விதமாக இருக்கும், துதிக்கின்ற விதமாக, களி கூறுகின்ற ஒரு விதமாக இருக்கும். இதுதான் வெற்றியின் குரல். இந்த குரல்ல நாம நிற்கும் பொழுது தேவ வல்லமையை நம்ம பார்க்காமல் இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏற்கனவே சத்தியத்தில் பார்த்தோம், இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது, ஒரு பலன் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது. இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நபர். இந்த வெற்றிங்கிறது ஒரு நபருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிறிஸ்து தான் அந்த நபர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சிலுவையில் மிகப்பெரிய ஒரு மீட்பை கிறிஸ்துவின் மூலம் அவர் செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வெற்றியை அவர் அவருக்காக பெறல. யாருக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? நமக்காக. அந்த வெற்றி நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டாச்சு. வெற்றியை பெற வேண்டும் என்று நாம போராட வேண்டிய தேவை இல்லை. ஆனா இந்த வெற்றியில் மேன்மை பாராட்ட நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடி சொல்றேன், வெற்றிக்கும் வெற்றியில மேன்மை பாராட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிரிக்கெட் விளையாடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அதில் விளையாடுகின்ற வீரர்கள் கஷ்டப்பட்டு பேட் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு பந்த பறிக்க என்ன செய்வாங்க? போடுவாங்க. இதில் ஜெயிச்சு ஒரு வெற்றி அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அதுக்கு பேர் வெற்றி. ஆனால் சுற்றி இருக்கிற பார்வையாளர்கள் அந்த வெற்றி பெற்ற உடனே அவங்க என்ன செய்வாங்க? ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுவாங்க. இது வெற்றியில் மேன்மை பாராட்டுறது. கிறிஸ்து பெற்றது என்னது? வெற்றி. அந்த வெற்றிக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம்? போராட வேண்டாம். அந்த வெற்றியை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணவும் வேண்டாம். அந்த வெற்றியை நம்மளால் என்ன செய்ய முடியாது? சம்பாதிச்சு பெற முடியாது. அது போராடுறதுக்காக நாம் என்ன செய்யப்படலை? அழைக்கப்படலை. ஆனால் அந்த வெற்றியில மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அந்த மேன்மை பாராட்டுற வேலை நம்முடைய வேலை தான். அந்த வெற்றியில நம்ம ஆர்ப்பரித்து களி கூர்ந்து துதிக்க நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெற்றியில நம்ம ஆர்ப்பரிக்கிறது, நம்ம களி கூறுறது, நம்ம துதிக்கிறது தான் வெற்றியின் தொனியா. அப்படி இல்லைன்னா அந்த வெற்றியின் தொனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாப்பிட்றீங்களான்னு கேட்குற எல்லார்ட்டையும் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. நல்லா இருக்கிறேன்னு சொல்ற எல்லாரும் என்ன செய்யறது இல்லை? நல்லா இருக்கிறது இல்லை. வார்த்தை சரிதான், ஆனா அது தொனிக்கின்ற விதம் தவறு. அதோட முறை வேற மாதிரி இருக்குது. அதுபோல நாமும் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த மீட்பின் பலன்களை, ரட்சிப்பை, சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அறிக்கையிடுறோம். அந்த தொனி எப்படிப்பட்டதா இருக்குது? அதுல மேன்மை பாராட்டுறோமா? நம்ம பேசுகின்ற வார்த்தைகளே அதை என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் பார்க்கலாம். 2 நாளாகமம் 20 முதல் வசனம் முதல். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களுக்கு எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். 13-14. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இதில் இந்த சம்பவம் நமக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த சம்பவத்தில் யோசபாத் ராஜா இஸ்ரவேலோட ராஜா. இஸ்ரவேல் மற்ற நாடுகளோடு சண்டை போடுகிற அளவு ஒரு வலிமை வாய்ந்த நாடாக இல்லை. அந்த சமயத்தில் அந்த நாட்டை எதிர்த்து 3 ராஜாக்கள் வராங்க. ஒரு பெரிய ஒரு படையாக, ஒரு நாடு மாத்திரம் இல்லை, 3 நாடு. இதை கேட்ட உடனே யோசபாத் ராஜாவுக்கு என்ன வருது? பயம் வருது. பயம் வந்த உடனே அவர் அழுது புலம்பலை, மனிதர்களோட உதவி அவர் தேடலை, தன்னோட அமைச்சர்களை கூப்பிட்டு என்ன செய்யலான்னு ஆலோசனை நடத்தலை. அவர் என்ன செஞ்சாரா?
தேசமெங்கும் மக்களை கூட்டி ஜெபிக்க என்ன செய்கிறார்? வர சொல்லுகிறார். வர சொல்லி அவர் தேவன்கிட்ட ஜெபிக்கிற முறையை பாருங்க. 12வது வசனம் மறுபடி வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். நம்ம ஏற்கனவே முன்னாடி சத்தியத்தில் பார்த்தோம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு முதல்ல நம்மளால் முடியாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். அதை செய்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? முயற்சியும் பண்ணக்கூடாது. அவர் செய்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது? முயற்சி பண்ண முடியாது. அந்த கிருபை இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் செஞ்சதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இதை தான் பவுல் சொல்கிறாரு. என்னோட பழைய மனுஷன் அவரோடு கூட என்ன செஞ்சிட்டா? சிலுவையில் அறையப்பட்டான். இப்போது பிழைத்திருக்கிறதோ நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்கிறார்? வாழ்கிறார். அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால். இந்த ஃபார்முலாவை அவர் அப்படியே சொல்றாரு. நம்மளால முடியும் முடியாதுங்கிறத அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிஞ்சிருக்கிறாரு. தன்னோட பலத்தில் அவர் போராடுறதுக்கும் என்ன செய்யல? முயற்சி பண்ணல. தேவனை அவர் விசுவாசிக்கிறார். அந்த சூழலுக்கு மத்தியில் அவரை நோக்கி பார்க்கிறார். அது ஒரு விசுவாசம்தான். பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம கண் எதில் இருக்குதோ அதில் தான் நமக்கு விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனையை பார்த்தோன்னா விசுவாசம் எதில் இருக்கு? பிரச்சனையில் இருக்கு. பிரச்சனைக்கு மத்தியில் அவரை பார்த்தோன்னா விசுவாசம் எங்கே இருக்கு? அவர் மேலே இருக்குது. அதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தெரிந்து கொள்ளலாம். இதை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஒரு தேவ மனிதன் மேல், லேவியர் மேல தேவனுடைய ஆவி இறங்கி அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது, உங்களோடது இல்லை. உங்களோட பங்கு என்ன அப்படின்னா, நீங்க தரித்து நில்லுங்கள். தரித்து நிற்கிறது யாரோட பங்கு தான்? நம்முடைய பங்கு. தரித்து நிற்கிறது அப்படிங்கிறது நீங்க விசுவாசத்துல நிலை கொண்டிருங்கள். நம்ம நிற்கிற இடத்த என்ன செஞ்சிடக்கூடாது? மாத்திரக்கூடாது. பிரச்சனையை பார்த்த உடனே, கூட்டத்தை பார்த்த உடனே, அந்த படையை பார்த்த உடனே நீ பயந்து போயிடாத, நீ சோர்ந்து போயிடாத. இப்பொழுது நீ எப்படி நின்று கொண்டிருக்கிறாயோ நீ தரித்து நில். அந்த விசுவாசத்துல என்ன செய்ய? நில். இது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த இடத்துல இதை கேட்ட உடனே யோசபாத் ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 18வது வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அடுத்த வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கெம்பீரமாய் துதித்தார்கள். 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இதை கேட்ட உடனே அந்த மக்களும் ராஜாவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? துதிக்க ஆரம்பிச்சாங்களா. அவங்க சண்டையை பார்த்தாங்களா? பார்க்கல. போர் முடிஞ்சுதா? முடியலை. பிரச்சனைங்க முடிவு பெற்றதா? முடிவு பெறல. பிரச்சனை முடிகிறதற்கு முன்னால், போருக்கு முன்னால் அவங்க வாயில என்ன வருது? துதி. வெற்றியின் தொனி இப்படிதான் இருக்கும். ரட்சிப்பில் ஆர்ப்பரிக்கிறது, ரட்சிப்பில் களி கூறுகிறது.
பிரச்சனைக்கு மத்தியில. அதுதான் அதுல விசேஷம். நம்ம சூழலுக்கு மத்தியில வெற்றியின் தொனி துதித்தலோடு இருக்கும், ஆர்ப்பரித்தலோடு இருக்கும், அது ஸ்தோத்திரத்தோடு இருக்கும். இங்க யோசபாத் ராஜா அதை தான் செய்யறாரு. அப்படி சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த பாடகர் குழுவையும் அந்த படை வீரர்களுக்கு முன்பதாக கொண்டு என்ன செய்யறாரா, விடுறாரா. நான் நம்புறேன் அவருடைய நாட்டுல அவருடைய படை வீரர்கள்லயே பல பேர் அவருக்கு பைத்தியம்னு என்ன செஞ்சிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க இல்லையா. 3 ராஜா பெரிய படைகளோடு அங்கு பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கண் பார்க்கிற தூரம் வரைக்கும் படை வீரர்கள் கூட்டம். அவங்க போர் தாக்குதல்ல ஈடுபட்டாங்கன்னா பாதிக்கப்படுறது யார் பாதிக்கப்படுவா, முதல் வரிசையில உள்ளவங்க. அப்போ முதல் வரிசையில எப்படிப்பட்டவங்களை அவங்க நிறுத்தணும், போர் அனுபவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பர்ட்டை தான் அவர் கொண்டு போய் விடணும். ஆனா அவர் யாரை கொண்டு விடுறாரு, பாடகர் குழு. அவங்களுக்கு என்ன போர் அனுபவம் இருக்க முடியும்? அந்த விசுவாசத்தை அவர் அங்க செயல்ல காண்பிக்கிறார். அங்க துதிக்கிறதற்கு வெற்றி மட்டும்தான் தேவனுடைய வேலை. வெற்றியில மேன்மை பாராட்டுறது யாரோட வேலை, நம் வேலை என்று அவர் தெரிந்திருந்தார். அந்த வெற்றியில அவர் மேன்மை பாராட்டுகிறார், துதிக்கிறார், களி கூறுகிறார். அந்த வசனத்துல ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். 22வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்லா பாருங்க, அந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த பலன் நடக்கல. தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தை வெளிப்படும் போது என்ன செய்யல, நடக்கல. அதுக்காக தீர்க்கதரிசி சொல்லணும்னு எல்லாரும் தேடி போகாதீங்க. அது நம்முடைய சபை விருத்திக்காக, பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில வெளிப்புறமாக தான் அபிஷேகம் இருந்தது. ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து தான் அவர் அபிஷேகம் பண்ண முடியும். தீர்க்கதரிசியின் மூலமாக தான் அவரது வார்த்தையை அவர் மக்களிடம் சொல்ல முடியும். புதிய உடன்படிக்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய குரலை கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க, 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அந்த மக்களும் அந்த பாடகர் குழுக்களும் தேவனை துதித்து அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த 3 நாட்டு வீரர்களும் யாரெல்லாம், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் விரோதமாய் ஒருவரை ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். எப்போங்க தேவ வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்குது, துதிக்க ஆரம்பிக்கும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது பிரச்சனை முடியும் போது அவர் துதிச்சாரு இல்லை. பிரச்சனையெல்லாம் முடிந்து அந்த வெற்றியை பார்த்து அவர் ஸ்தோத்திர கூட்டமாக நடத்துறாரு, அதுவும் இல்லை. பிரச்சனைக்கு மத்தியில அவருடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்குது. என்னால ஒன்றும் முடியாது, நான் செய்யறதுக்கு முயற்சியும் பண்றது இல்லை. ஏன்னா யுத்தம் என்னோடது இல்லை, யுத்தம் யாரோடது, கர்த்தருடையது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். அந்த துதி எப்போ வெளிப்பட்டுச்சோ தேவனுடைய வல்லமை அங்க செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அவர் போய் அங்க ஆராய்ச்சி பண்ணல, மோவா புத்திரர் எத்தனை படை வீரர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, அம்மோன் புத்திரர் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க, சேயீர் மலை தேசத்தார் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய படை அது, எத்தனை யானைப்படை எத்தனை குதிரைப்படைன்னு அவர் என்ன செய்யல, யோசிக்கல. யார் தலைமை தாங்குறான்னு அவர் என்ன செய்யல, யோசிக்கல. அவங்க தாக்குதல்ல ஈடுபட்டா யாரு மேல படுங்கிறத அவர் என்ன செய்யல, ஆராய்ச்சி பண்ணல. பயம் வரல. ஏன் பயம் வரல, துதிக்கும் பொழுது அந்த விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமையை நினைவு கூறும் போதுதான் நம்மளால துதிக்கவும் முடியும். அப்படி துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை அந்த இடத்துல என்ன செய்யும், வெளிப்படும். விசுவாசம் பெருகும். ஒருவரை ஒருவர் தேவன் என்ன செய்யறாரா, விரோதமாய் எழும்ப பண்ணி. அங்க யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனேயே அதுல வெற்றி பெற்றதாக யோசபாத் ராஜா பார்க்கிறாரு. அந்த 3 படை வீரர்களும் அங்க இல்லாம போறத பார்க்கிறாரு. அதனாலதான் அவரால் அங்க பாடி துதிக்க என்ன செய்ய முடியுது. அதோட ஆதாரம் அதுதான்.
போர் படைக்கு முன்னாடி யாரை கொண்டு போய் விடுறாரு? பாடகர் குழுக்கள். அங்க என்ன நடக்குது தெரியுமா? அவர் எதை விசுவாசித்தாரோ அது போல ஒருவரை ஒருவர் வெட்டி அங்க இறந்து போன சரீரங்களாக அவர் என்ன செஞ்சாரா? பார்த்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெற்றியின் தொனி அந்த வெற்றியை பார்க்கறதுக்கு முன்னாடியே அது என்ன செய்யுமா? ஆர்ப்பரிக்கும், அது துதிக்கும். இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். இதுதான் நெகேமியா 8:10 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். நெகேமியா 8:10. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய மகிழ்ச்சியே நம் பலன் அப்படின்னு இருக்கும். கர்த்தருடைய மகிழ்ச்சியில நாம இருக்கிறது தான் யாரோட பலனா? நம் பலன். ஏன்னா அந்த மகிழ்ச்சியில அவருடைய வல்லமை அங்க என்ன செய்து? வெளிப்படுகிறது. அவர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி ஒரு மீன் அது தண்ணிக்குள்ள இருக்கும் போதுதான் அது எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்கும் இல்லையா? அதோடைய வாழ்வே தண்ணிக்குள்ளதான். தண்ணியை விட்டு எடுத்துட்டா அது சிரமப்படும், துடிக்கும், மீன் இறந்து போயிடும். அதுபோல நாம கர்த்தருடைய மகிழ்ச்சியில் இருக்கிறது தான் நாம அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற இடம், அவர் கொடுத்த வெற்றியுள்ள வாழ்க்கையை அனுபவிக்கின்ற இடம். அதுதான். இந்த மகிழ்ச்சி எப்போதாவது இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாய் இருங்கள். நீங்க நல்லா இருக்கும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். நீங்க கஷ்டப்படும் போது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு போட்டிருக்குதா? இல்லை. எப்பொழுதும் நம்மளாம் கேள்வி கேட்போம் தெரிஞ்சுதான் பவுல் மறுபடியும் சொல்றார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? சந்தோஷமாய் இருங்கள். இந்த சந்தோஷம் வர்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணம், நிறைவான, எப்பொழுதும், இப்படிதான் வார்த்தை வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா பரிபூரணமான சந்தோஷம். இது நல்லா இருக்கும்போது வர்ற சந்தோஷம் இல்லை, பிரச்சனைக்கு மத்தியில், அப்படியே சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது. இந்த யோசபாத் ராஜா மாதிரி ஒரு படை இல்லை, 2 படை இல்லை, எத்தனை படை? 3 படை. உலக பிரகாரமா அதில் அவர் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இதற்கு மத்தியில் யோசபாத் ராஜாவால் துதிக்க முடிஞ்சுதான். அப்போ நம்மளால துதிக்க முடியுமா? நிச்சயமா துதிக்க முடியும். அவரை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறந்த வாக்குத்தத்தத்தின் பேரில், சிறந்த உடன்படிக்கையின் பேரில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசபாத் ராஜா அந்த வெற்றியை பெற முயற்சிக்கலை, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும்னு அவர் போராடலை. என்னால் முடியாது, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி என்னால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலனற்றவனாக நிற்கிறேன். அவர் போராட முயற்சிக்கவும் இல்லை. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஃபார்முலா இதுதான். கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த வெற்றியை நம்ம என்ன போராடியும் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அதுக்கு தான் அவர் இறங்கி மனிதனாக வந்து இத்தனை பெரிய பாடுகளையும் அவர் பெற்று இந்த வெற்றியை நமக்கு கொடுத்து விட்டார். நம்முடைய பங்கு அந்த வெற்றியில் மேன்மை பாராட்டுகிற பங்கு தான், அதை துதிக்கிற பங்கு தான், அதில் ஆர்ப்பரிக்கிற, அதில் களி கூறுகிற பங்கு தான் நம்முடைய பங்கு. இந்த துதியிலையும் 2 விதமான துதி இருக்கு. நீங்க இதே அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 26, 28வது வசனங்கள்ல அந்த வெற்றியை பார்த்த பிறகு யோசபாத் ராஜா அவருடைய ஜனங்கள் எல்லாம் பெராக்காவில் ஒன்று கூடி அவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செஞ்சாங்களாம். 2 விதமா யோசபாத் ராஜா துதிக்கிறாரு. பிரச்சனைக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? தேவனை துதிக்கிறார். பிரச்சனை முடிந்து வெற்றியை பார்த்த பிறகு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், நன்றி செலுத்துகிறார். இந்த 2ல விசுவாசிகளாகிய நாம் பிரச்சனைக்கு முன்னாடி செய்கிற அந்த ஆர்ப்பரித்து துதிக்கிற துதியில நம்ம தவறி விடுகிறோம் இல்லையா? சோர்வு வருது, ஒரு புலம்பல் வருது, ஜெபிக்க கூட சில சமயங்களில் என்ன முடியல, உணர்வு ஒத்துழைக்க மறுக்கிறது.
அதனால தான் அந்த தேவ பலத்தை நம்ம பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிடறோம்? தவறி போய் விடுகிறோம். கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நாம் இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைவானது, சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட முடியாதது, ஒருவராலும் எடுத்து போட முடியாது, சூழ்நிலைகளால் பறித்து கொள்ள முடியாது. அது சூழ்நிலைகளிலிருந்து வருவது இல்லை, அது அவருடைய ஆவியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைக்கு முன்னாடியும் ஒரு துதி இருக்கு, வெற்றியை பார்த்த பிறகும் ஒரு துதி இருக்குது. 2 விதமான துதி. அந்த முதல் துதியை செய்யறதுக்கு இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெற்றியை கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். வெற்றியில் மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வெற்றியின் தொனி எப்படிப்பட்டதா இருக்கு? பிரச்சனைக்கு முன்னால் நம்மளால தேவனை துதிக்க முடிகிறதா? பிரச்சனைக்கு மத்தியில் நம்மளால அவருடைய வல்லமையை நினைவு கூர்ந்து அதை துதிக்க முடிகிறதா? அப்படி துதிக்க முடியலன்னு சொன்னா அந்த பிரச்சனையில அதனால தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால தான் சோர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம், அதனால தான் விசுவாசத்துல பலப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நிற்கிறோம். 2 நாள் விசுவாசம் இருக்கு, 3ஆவது நாள் விசுவாசத்துல என்ன வந்துடுது? சோர்வு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே. இல்லை, நிறைய ரகசியங்கள் இருக்கு. 2 வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன். மிகுந்த உபத்திரவத்தில் அவங்க இருக்கும்போது தங்களுடைய பரிபூரண சந்தோஷத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதிகமான உபத்திரவத்தில் அந்த மக்கள் இருந்தாலும் அங்க பரிபூர்ணமான சந்தோஷத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களா? இருந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாருமே வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். நீங்க அந்த வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? முயற்சி பண்ண வேண்டாம். அந்த வெற்றி கிறிஸ்து நமக்கு கொடுத்த வெற்றி. ரட்சிப்பில் அந்த வெற்றி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி துதிக்க முடியும்? அங்க ஒரு கோலியாத் நின்று கொண்டிருப்பார், இங்க ஒரு எரிகோ நிற்கும், இங்க ஒரு யோர்தான் இருக்கும், ஒரு செங்கடல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி துதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த மக்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிபூர்ண சந்தோஷத்துல இருந்தாங்களாம். அவங்களால இருக்க முடிந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அடுத்த வசனங்கள் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அடுத்த 2 வசனங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. பேதுரு சொல்றாரு, இதுல துன்பப்படுகிற பிரச்சனைகள்ல சோதனைகள்ல தவிக்கின்ற விசுவாசிகளுக்கு பேதுரு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே என்ன செய்றீங்க? துக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பில் நமக்கு தேவையான எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாவ விடுதலை, சாப விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கட்டுகள்ல விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, கிருபையாக அவருடைய உறவுக்குள்ள நம்ம சென்றிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறதுனால் பிரச்சனையே வராதுங்கிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? விழுந்து போன உலகம். அவரை அறியாத ஜனங்கள் மூலமாக சாத்தான் ஆளுகை செய்கின்ற ஒரு இடத்துல தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் அப்படின்னு சொல்லி தான் வேதம் என்ன செய்து சொல்லுது. இன்னும் சொல்ல போனா எதிரியின் கோட்டையில் தேவனுடைய பிள்ளையாக நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். அவனுடைய பார்வை நம் மீது தான் இருக்கும், விசுவாசிகள் மீது தான் இருக்கும். அதனால தான் துன்பப்பட வேண்டியது அவசியம்னு சொல்றாரு. ஆனா இதுல நற்செய்தி என்ன? சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அவனுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவனை என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி சிறந்து விட்டார். கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனைக்கு மத்தியில 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்போது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அவர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை நம்மளால என்ன செய்ய முடியாதா? புரிய வைக்க முடியாது. அதை அனுபவிக்க தான் முடியும், ஆனா என்ன செய்ய முடியாதா? புரிய வைக்க முடியாது. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சோதனைகள் என்ன செய்யணுமா? களி கூற வேண்டும். ஏன்னா அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. சோதனைக்கு மத்தியில நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தினால் நீங்கள் மகிழ்ந்து என்ன செய்யுங்க? களி கூறுங்க. அவருடைய மகிழ்ச்சியின் இயல்பு அதுதான். அதை சொன்னா என்ன செய்ய முடியாது? புரிய வைக்க முடியாது. நம்மளை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவரால் எப்படி சிரிக்க முடியுது, இவரால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது, கவலைப்படாமல் எப்படி இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நம்முடைய சந்தோஷத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பிரச்சனை எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா நாம் அந்த சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த அந்த சந்தோஷத்துல நம்ம களி கூற முடியுமா? அவருடைய மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில இந்த ஆர்ப்பரித்து களி கூறுதலோடு கூடிய வெற்றியின் தொனியாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி வாயிலிருந்து அந்த வெற்றியின் தொனியை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தவே கூடாது. ஏன்னா அந்த வெற்றியில தான் நம்ம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்லுகின்ற இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், அந்த தொனி எப்படிப்பட்ட தொனியா இருக்குது? இன்னும் வலிக்குதே, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே. வெற்றியின் தொனி இதுவல்ல. கோபம், பொறாமை, பெருமை, விட்டு கொடுக்காதது, இன்னும் நிறைய பாவ எண்ணங்கள், பேராசை, இதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. யுத்தம் யாரோடது? கர்த்தருடையது. நம்ம தரித்து நிற்கிறது மாத்திரமே நம்முடைய வேலை. அதில் மேற்கொள்ள நம்ம போராட வேண்டாம். விசுவாசத்தில் நம்ம தரித்து நிற்கணுமா? அவருடைய வார்த்தையோடு இணைந்து கொண்டு, ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டு. ஏசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதுனா அந்த வார்த்தையோடு இணைஞ்சிருக்கிறது. ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை தெரியாமல் ஜெயம் கொள்ளுகின்ற வாழ்வை இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. அவர் வச்சிருக்கிற திட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது ஒரு குறையுள்ள திட்டமாக தான் இருக்கும். நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, ஒத்துழைக்க முடியாது. அந்த சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை உங்க சிந்தனையில தரித்து கொள்றது தான் நீங்க அவரோடு தரித்து கொள்றது. தரித்து கொள்ளும் போது இயல்பாகவே இதெல்லாம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏன்னா அவருடைய பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய அன்பு, அவருடைய விசுவாசம், அவருடைய நீதி, அவருடைய நீடிய பொறுமை அவரோடு இணைஞ்சு இருக்க இருக்க அது ஒரு கனியாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். இப்படிதான் அவர் அதில் வெளிப்படுகிறார். நாம என்ன செய்யறோம்? சகிச்சுக்கிறத ஒரு வெற்றின்னு பார்க்கிறோம். சகிப்புத்தன்மையை ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கிறோம். சகிப்புத்தன்மை ஒரு வெற்றி இல்லை. நம்மளை காயப்படுத்துகிற, நம்மை அவமானப்படுத்துகிற ஒரு நபர் நம்ம பக்கத்தில் வந்து இருக்காங்க. நாம விசுவாசி, மன்னிக்கணுங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரியும்.
அதை மன்னிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஆயுதம் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. நான் கோபமான வார்த்தையை பேசக்கூடாது, நான் எதுவும் அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடாது, நான் சண்டை போடக்கூடாது, எப்படியாவது அவர் கிளம்புற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? சகிச்சுக்கணும். அப்படி சகித்து கொண்டால் நான் மாறிவிட்டேன்னு நினைக்கிறோம், நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, சகிக்கிறது வெற்றி இல்லை, ஆர்ப்பரிக்கிறது தான் என்னது? வெற்றி. களி கூறுகிறது தான் வெற்றி. அந்த நபர் வந்து உட்கார்ந்தாலும் என்ன காரணத்தினால நான் காயப்பட்டிருக்கிறேங்கிறதே நமக்கு என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். அவருக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சந்தோஷமாக எப்படா அவர் கிளம்புவாருன்னு என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் வெற்றியின் தொனி. நம்ம சகிப்புத்தன்மை என்ன நினைக்கிறோம்? வெற்றி நினைக்கிறோம். அடக்கி கொள்றத என்ன நினைக்கிறோம்? வெற்றி நினைக்கிறோம். இதெல்லாம் மனித முயற்சி, நம்ம பலத்துல இதெல்லாம் செய்யறது. இதுல முழுமையான வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. 2 நாள் செய்ய முடியும், 3ஆவது நாள் என்ன செஞ்சிருவோம்? விழுந்து போயிருவோம். இதுதான் நம்ம பலத்துல அவர்கிட்ட போறது. ஆனா வெற்றியின் தொனி எப்படி இருக்கும்னா, அடக்கி கொள்ளாது, அது சகித்து கொள்ளாது, அது மன்னித்து மறந்து அவருடைய இயல்பை அந்த இடத்துல என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். சந்தோஷமாக அது அரவணைக்கும், ஆர்ப்பரித்து அந்த நபரை அது ஏற்றுக்கொள்ளும். இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஒரு பகுதி இல்லை, இதை மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு. நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் எந்த இடத்துல எனக்கு கிருபை தேவைங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும். காலி பாத்திரம் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சாதானே நான் எத்தனை பாத்திரத்துல நிரப்பணுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? உள்ள எத்தனை காலி இருக்குங்கிறது நமக்கு தெரியலனா கிருபை எதில் நிரப்பப்படும்? அவருடைய வார்த்தையே என்னது? சத்தியம். அந்த சத்தியம்தான் எது காலிங்கிறத நமக்கு என்ன செய்யும்? உணர்த்தும். எது காலிங்கிறத உணர்த்தினாதான் அந்த கிருபையை நம்ம என்ன செய்வோம்? பற்றி பிடித்து கொள்ளுவோம். சத்தியத்தை அறிந்து கொள்றது இவ்வளோ பெரிய முக்கியம் இல்லையா? சகிப்புத்தன்மையை வெற்றி நினைக்கிறோம், நம்மளை நாமளே அடக்கி கொள்றத வெற்றி நினைக்கிறோம், வருத்தத்தோடும் முறுமுறுப்போடும் பொறுத்து கொள்றத வெற்றி நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஆர்ப்பரிப்போடு நீடிய பொறுமையோடு இருக்கிறது தான் என்னது? வெற்றி. சந்தோஷத்தோடு ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறது தான் என்னது? வெற்றி. இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தான் ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகின்ற வெற்றி. நம்ம மனித முயற்சியில பெறக்கூடிய வெற்றி சகிச்சுக்கிடுவோம், பொறுத்து போவோம். உள்ள வருத்தமோ காயமோ என்ன செய்யாது? ஆறாது. உள்ள உணர்வுகள் நம்மை மேலோங்கும். நம்ம முயற்சியில ஒரு சில விஷயத்தை அடக்கி வைத்திருப்போம். ஆனா தேவனுடைய பலம் வெளிப்படும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகின்ற வெற்றியை நாம் பார்க்க முடியும். இது நம்ம மகிழ்ச்சியில இருக்கும் போது, களி கூறும் போது, ஆர்ப்பரிக்கும் போது, துதிக்கும் பொழுது. இதெல்லாம் எப்போதாவது இல்லை, ஆராதனை நேரத்துல மாத்திரம் இல்லை, அவரை துதிக்கிற நேரம் மாத்திரம் இல்லை, அனுதின வாழ்க்கையில் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும், எல்லா வேளையிலையும். நான் நன்மைகளை பார்க்கும் பொழுதும், பிரச்சனையை பார்க்கும் பொழுதும், நான் சோர்ந்து போயிருக்கும் போதும், நான் உற்சாகமாக இருக்கும் பொழுதும், இந்த சரீரத்துல நோயை பார்க்கும் பொழுதும், அதுல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன்னா நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தனியா இல்லை. எனக்கு சிலுவையில கிறிஸ்து எனக்கு வெற்றியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வெற்றியில என்ன குறை இருக்க முடியும்? நான் உனக்கு ஒரு வெற்றியை தாரேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. கிறிஸ்துவே நமது வெற்றியாக இருக்கிறார், கிறிஸ்துவே நமது மீட்பாக இருக்கிறார், கிறிஸ்துவே நமது நீதியாக இருக்கிறார், கிறிஸ்துவே நமது பரிசுத்தமாக இருக்கிறார். இதுல எந்த குறை இருக்க முடியும்? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நிச்சயம். நம்முடைய விசுவாசம் இதுதான். நான் தனியா இல்லை, இதுல நான் தோத்து போக போறது இல்லை.
இதுல நான் கீழே விழுந்து போக போறது இல்லை, இதுல நான் போராடிக்கிட்டு இருக்க போறது இல்லை, இதுல நான் என்ன செய்ய போறேன்? மேற்கொள்ள போறேன். அவருடைய வெற்றி என்கிட்ட இருக்கு, கிறிஸ்துவே என்னிடம் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு நாம காண்பிக்கின்ற சாட்சியும் இதுதான். உலகம் ஒரு காரியத்துக்கு புலம்புது, உலகம் ஒரு காரியத்தை சுமக்கிறது, உலகம் ஒரு விஷயத்தை கண்டு பயந்து ஓடுகிறது. நாமளும் அதே போல செஞ்சா என்ன சாட்சி? அதற்கு மத்தியில் ஆர்ப்பரிக்கின்ற வெற்றி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. களி கூறுகிற துதித்தலோடு கூடிய வெற்றியின் தொனி நம்ம வாயிலிருந்து வெளிப்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் சாட்சி. இந்த உலகத்துல இதுதான் சாட்சி. இதுல தான் அவருடைய நாமம் மகிமைப்பட முடியும், இதுல தான் அவருடைய வல்லமை வெளிப்படும், இதுல தான் அவரை அறியாத ஜனங்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. நம்மளை போலவே பிரச்சனை, ஆனா அவங்க கஷ்டப்படலையே. நம்மளை போலவே ஒரு சூழ்நிலை, அவங்க மேற்கொண்டுட்டாங்களே. நமக்கு அழுக வருது, அவங்க கிட்ட அழுக இல்லையே. நம்ம பயந்து போய் நிற்கிறோம். அவர்களுடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? அதுதான் கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு இந்த உலகத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெற்றியின் தொனி எவ்வாறாக இருக்கிறது? வார்த்தைகள் தவறாக இல்லாமல் இருக்கலாம், வார்த்தைகள் சரியாக இருக்கலாம், ஆனா அது தொனிக்கின்ற விதம் எப்படி இருக்கு? மாறுபாடாக நம்மிடத்தில் இருக்கிறது. அது ஆர்ப்பரித்து, அது களி கூர்ந்து, அது சந்தோஷத்தோடு எப்பொழுதும் ஒரு வெற்றியின் தொனியாக ஒலிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. உம்முடைய தயவுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை ஆற்றுகிற, தேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மிக பெரிய மீட்பையும் விடுதலையையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, ஆற்றுகிறது, தேற்றுகிறது, சரி செய்கிறது, வழி நடத்துகிறது. எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். நாங்கள் தனியாக இல்லை, உலகத்தை படைத்தவர் எங்களுக்குள் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எங்களை பலப்படுத்துகிறீர், உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ஜெயகிறிஸ்து எங்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி. தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.